அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், இனிய காலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மாலையிலையும் வகுப்பு நடக்கிறதுனால மாலை என வந்து விட்டது. ஒரு அற்புதமான நற்காலை வேளையில உங்களை எல்லாம் சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. முடிந்தவரை அனைவரும் வீடியோவில் வருவது சிறப்பு. ஒவ்வொரு விடியல் பொழுதும் இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம். அந்த நேரத்து சூழல், அந்த நேரத்து இனிய காற்று, அந்த நேரத்து வெப்பம் இல்லாத அந்த நிலை, இவையெல்லாம் மனித மனதிற்கு ஆற்றல் தருகின்ற ஒரு அற்புதமான சூழல். நேற்றைய தினம் மனிதன் எதனால் சூழப்படுகிறான், அவனுடைய கர்மா இதன் அடிப்படையில் அமையப்பெறுகிறது, அவனுடைய சூழலை இந்த வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய பல்வேறு நல்ல நிகழ்வுகளை, சுபத்தன்மை வாய்ந்த மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளை எல்லாம் எப்படி அவனே அதை அனுபவிக்க இயலாமல் தவிக்கிறான் என்பதை பற்றியெல்லாம் ஓரளவு பேசணும். இந்த ஜோதிடம் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல மெய் அறிவியல். இதை 6 நாட்களில் அடக்கிவிட முடியுமா என்றால் அடக்கிவிட முடியாது. நம்முடைய வித்தியாலயத்தில் அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை என்று வகைப்படுத்தி இருந்தாலும் கூட ஜோதிட வகுப்பில் இதோடு நிறைவு செய்து விடலாமா என்றால் நிறைவு செய்து விட முடியாது. எப்படி மருத்துவ பட்டப்படிப்பு நிறைவு செய்த பிறகும், முதுகலை பட்டப்படிப்பு படித்த பிறகும் அன்றாடம் மருத்துவ உலகில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை கவனித்து வருகிறாரோ, அப்டேட்டில் இருக்கிறாரோ, அவர்களால் தான் மருத்துவ உலகில் மிகச்சிறந்த மருத்துவராக உயர முடியும். இதுதான் யதார்த்தமான நிலை. மருத்துவத்துறை மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் நீங்கள் அந்த துறைகளில் இன்னும் நுணுக்கமாக, இன்னும் ஆழமாக, இன்னும் விசாலமாக நீங்கள் அறிய வேண்டுமென்றால் தொடர்ந்து அந்த துறையில் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். தொடர்ந்து அந்த துறையில் ஆய்வு செய்ய வேண்டும். தொடர்ந்து அந்த துறையில் நடக்கின்ற பல்வேறு உண்மை நிகழ்வுகளை கண்டறிய வேண்டும். அப்ப இந்த ஜோதிட வகுப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துகின்ற ஒரு வகுப்பாக நிச்சயமாக அமையப்பெறும். அப்ப இந்த வாழ்க்கைக்கு மேம்படுத்துகின்ற இந்த வகுப்பை நாம் அந்த அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை எல்லாம் நிறைவு செய்துவிட்டு நாம் அமர்ந்து விடலாமா என்றால் நிச்சயமாக இயலாது. அப்ப தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜோதிடத்தோடு பயணம் செய்ய வேண்டும். அன்றாடம் நிகழ்கின்ற நிகழ்வுகள், இப்பொழுது பாராளுமன்றத்தில் புதிய ஆட்சி அமையப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன? புதிய எதிர்க்கட்சி தலைவர் வந்திருக்கிறார். அதற்கான காரணம் என்ன? இதற்கு எந்த கோள்கள் உறுதுணையாக இருக்கின்றன? இப்படி பல்லாயிரக்கணக்கான தமிழகத்தில் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் எதனால் ஏற்பட்டது? எந்த கோள்களினுடைய தாக்கத்தால் ஏற்பட்டது? நம்முடைய வாழ்க்கையில சில நிகழ்வுகள் நிகழும். அது சுபத்தன்மையாகவோ அல்லது அசுபத்தன்மையாகவோ நிகழும். இந்த நிகழ்வுகள் எதனால் நிகழ்ந்தது என நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்ய மிக ஆச்சரியமான பல உண்மைகள் நமக்கு கிடைக்கப்பெறும். அந்த அடிப்படையில் நாம்
இப்பொழுது நாம் 6 நாட்கள் நாம் பார்த்து வருவது மிக முக்கியமான பண்புகளை பற்றி. மனித வாழ்வில் நாம் அடைகின்ற இன்ப துன்பங்கள் எதனால், ஏன், எப்படி, அதனை எப்படி நாம் தவிர்ப்பது, அதிலிருந்து எப்படி விடுபடுவது, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய பண்டிதர்கள், ஜோதிட ரீதியான பண்டிதர்கள், ஆன்மீக பெரியவர்கள் பலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கர்மாவை அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். விதியை அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அனுபவிப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு இந்த விதியை அனுபவிக்க முடியாது, அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள், அதனால் ஏற்படுகின்ற துன்பங்களை அவர்கள் அனுபவிப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளவு துன்பத்தையும் அவ்வளவு கடுமையான சூழலையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி நேரிடும். அப்ப இந்த நிலைகளிலிருந்து மனிதன் வெளிவருவதற்குத்தான் ஆன்மீகம், இந்த நிலைகளிலிருந்து மனிதன் வெளிவருவதற்குத்தான் ஜோதிடம், இந்த நிலைகளிலிருந்து வெளிவருவதற்குத்தான் மற்ற கலைகள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த நிலைகளிலிருந்து வெளியே வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதுதான் நம்முடைய பிரதானமான கேள்வி. அப்ப துன்பங்களிலிருந்து புத்தர் சொல்லிட்டு போயிட்டார், எல்லா துன்பங்களுக்கும் ஆசையே பிரதானம் என்று சொல்லிட்டு போயிட்டார். ஆசையை ஒழித்து விட்டால் எல்லா துன்பங்களையும் அகற்றி விடலாம். அப்படி ஆசையை நம்மால் அகற்ற முடியுமா? நிச்சயமாக அகற்ற முடியாது. என்ன காரணம்? பூமிக்கு மிக அருகில் சுக்கிரன் இருக்கிறான். அப்ப இந்த சுக்கிரன் நம் மீது ஆளுமை செலுத்துகிறான். அப்ப ஆசை இல்லாத உயிரினம் இந்த உலகத்தில் இருக்கிறதா என்றால் இல்லவே இல்லை. எல்லா உயிரினத்திற்கும் ஆசை இருக்கிறது. எல்லா உயிரினம் தன் இன்பங்களை தூய்க்க வேண்டும் என்று அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அப்ப உலக சுழற்சியே, உயிர் சுழற்சியே இந்த ஆசை என்ற ஒரு மையத்தில் தான் இருக்கிறது. அப்ப புத்தன், சித்தார்த்தன் சொன்னது போல ஆசையை அகற்றி விட்டு நாம் வாழ முடியுமா என்றால் நிச்சயமாக வாழ முடியாது. அது துறவு நிலைக்கு நம்மை இட்டு செல்லும், அல்லது இறை நிலையை நோக்கி நகர்வர்களுக்கு இட்டு செல்லும். முழுமையாக வாழ்க்கையிலிருந்து வெளியே வருபவர்களுக்கு அது வேண்டுமென்றால் சாத்தியமாக இருக்கலாம். நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு இந்த நிகழ்வு சாத்தியமில்லை. அப்ப என்ன செய்யணும்? ஜோதிடத்துல அதுக்கு அற்புதமான தீர்வுகள் உண்டு. இந்த ஆசையை தவிர்க்க வேண்டும் என்பதை ஒருபுறம் ஒதுக்கி வைத்து விட்டு பேராசையை தவிர்க்க வேண்டும், அவ்வளவுதான். ஆசை என்பது இயல்பாக, நான் அதிகாலை இன்றைக்கு எழுந்தோம், ஒரு 7-8 மணிக்கெல்லாம் நல்லா பசிக்குது, நமக்கு நல்ல உணவு வேணும். என்ன வேணும்? ஒரு 4 இட்லி இருந்தா போதும். இந்த ஆசையோடு இந்த 4 இட்லி வேண்டும் என்று நினைப்பது அது ஒரு ஆசைதான். ஆனால் இந்த ஆசை இயல்பான ஆசை, ஒரு உணவை தேடுகின்ற எல்லா உயிர்களுக்குமான இயல்பான ஆசை. அதே சமயத்தில் வகை வகையாக உண்ண வேண்டும், பொங்கல் இருக்க வேண்டும், இட்லி இருக்க வேண்டும், வடை இருக்க வேண்டும், கேசரி இருக்க வேண்டும், தோசை இருக்க வேண்டும் என்று வகை வகையாக உண்ண வேண்டும் என்று விரும்புகிறோம் அல்லவா? அதுதான் பேராசை. நான் சொல்லுவது உணவு என்ற சாதாரண ஒன்று. ஆனால் நம்மிடம் நம்மை அறியாமல் பல பேராசைகள் இருக்கின்றன. ஜோதிடத்துல நான் இதற்கு முன்னால் கோள்களை பற்றி பேசணும். மிக அருகில் இருக்கக்கூடிய கோள்கள் நமக்கு எப்படியெல்லாம் நம் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றன என்பதை பற்றி பேசணும். மிக முக்கியமாக பாவகங்கள் என்று ஜோதிடத்துல இருக்கு. பாவகங்கள்னா 12 ராசிகளை பத்தி நம்ம ஏற்கனவே பல முறை ராசி பலன்கள் போன்ற விஷயங்கள்ல 12 ராசிகளை பற்றி பார்த்திருப்போம். இந்த 12 ராசிகள் என்பது கோள்களை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்தவை. கோள்கள் மட்டுமல்ல, நட்சத்திரங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்தவை. பூமியில் வாழ்கின்ற ஜீவராசிகளை நம்மை கோள்கள் கட்டுப்படுத்துகின்றன, அல்லது கோள்கள் நமக்கு தேவையான சேவைகளை, நமக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கின்றன. இந்த கோள்களை கட்டுப்படுத்துகின்ற ஒரு அமைப்பு தான் நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் பல கோடிக்கணக்கான தூரத்தில், இப்ப நீங்க கவனிச்சு பார்த்தோம்னா, மிக அருகில் இருக்கக்கூடிய கோள் சந்திரன். ஒரு 4 லட்சம் கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன், தோராயமாக அருகில் தூரத்தில் அப்படின்னு வரும். அதற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், பூமியிலிருந்து பார்க்கும்போது. அதற்கு அடுத்த நிலையில் செவ்வாய், அதற்கு அடுத்த நிலையில் சூரியன். நம்ம அப்படியே பார்த்துட்டே போனோம்னா
நம்ம பூமியில இருந்து 128 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய கிரகம் சனி. 128 கோடி கிலோமீட்டர்ஸ், இது ஏறக்குறைய வரும். அப்ப பூமியிலிருந்து நம் மீது, பூமியில் வாழ்கின்ற ஜீவராசிகள் மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற கோள் அருகில் இல்லை. ஏறத்தாழ 128 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதற்கு பின்னால் இருக்கின்ற யுரேனஸ், நெப்டியூன், புளுட்டோ போன்ற கிரகங்கள் எல்லாம் சூரிய குடும்பத்தில் தான் இருந்தாலும் அவ்வப்போது அது வெளியே சென்று வரும். பூமி மீது அதனுடைய ஆதிக்கம் முழுமையாக இல்லை. அவ்வப்போது வரும், அவ்வப்போது விலகும். எனவே இந்த நெப்டியூன், யுரேனஸ், நெப்டியூன், புளுட்டோ போன்ற கிரகங்களை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. நம்முடைய மையமாக இருக்கின்ற கிரகம் சூரியன், எல்லையில் இருக்கின்ற கிரகம் சனி. அந்த அடிப்படையில தான் நாம ஜோதிட சாஸ்திரத்தை வகுத்திருக்கிறோம். பூமி சூரியனிடமிருந்து எண்ணி பார்த்தால் 4வது, அதாவது பூமிக்கு முன்னால் 3 கிரகங்கள், பூமிக்கு பின்னால் 3 கிரகங்கள், சூரியனுக்கு மட்டும் ஒரு கிரகம் சந்திரன். இப்படிதான் இயற்கை படைக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர ராகு, கேதுக்கள், அது சாயா கிரகங்கள். அப்ப இந்த 128 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கடந்து பல 1000 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம் மீது ஆளுமை செலுத்துகின்றன. உதாரணத்துக்கு சதயம் நட்சத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் 100 நட்சத்திர தொகுதிகள் கொண்டது. ஒவ்வொரு தொகுதியும் கிட்டத்தட்ட இந்திய அளவுக்கு இருக்கும். அப்ப அந்த அளவிற்கு பல சூரியனை போல பல மடங்கு சக்தி வாய்ந்த அமைப்புகள்லாம் நட்சத்திரங்களில் இருக்கின்றன. ஏக நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை. அதை ஏகபாதர் என்று சிவபெருமானை சொல்லுவார்கள். இதெல்லாம் அதிலிருந்து வந்த அதனுடைய உண்மையை கண்டறிந்துதான் ஒவ்வொரு அம்சத்தையும், இறை அம்சத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப நட்சத்திரங்கள் பல 1000 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் இந்த கோள்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற வல்லமை வாய்ந்தவை. அப்ப கோள்கள் மீது நட்சத்திரங்கள் ஆளுமை செலுத்துகின்றன என்றால் நம்மீதும் நட்சத்திரங்கள் ஆளுமை செலுத்துகின்றன. உதாரணத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பண்புகள் உண்டு. நம்ம பார்க்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய குணாதிசயங்கள் அமைகின்றன. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஏற்றவாறு நம்முடைய குணாதிசயங்கள் இருக்கின்றன. ஆற்றல் பொருந்திய நட்சத்திரங்கள் நிறைய இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ரோகிணி என்ற நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம். ரோகிணி என்ற நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெறுகிறான். சந்திரன் கூடுதலாக சில நேரம் அமர்ந்து செல்கிறான். இன்னும் சொல்ல போனா ரோகிணி என்ற நட்சத்திரம் சந்திரனுக்கு பிடித்த நட்சத்திரம் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட ரோகிணி நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பண்பு இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களை மற்றவர்கள் பொறாமையோடு பார்ப்பார்கள். இது என்ன கொடுமை சார், என்கிட்ட பணம் இல்லை, காசு இல்லை, நகை இல்லை, அல்லது வேறு எந்த செல்வாக்கும் இல்லை, இருந்தாலும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு என்ற பண்பு என்னன்னா அவர்களை மற்றவர்கள் பொறாமையோடு பார்ப்பார்கள். ஏதோ ஒரு விசேஷம் யாருக்கு, ரோகிணி நட்சத்திரத்தை இருக்கும். அட இதெல்லாம் இந்த பொண்ணுக்கு இருக்கே, அட இதெல்லாம் இந்த பையனுக்கு இருக்கே என்று அவர்கள் வியப்போடு பார்ப்பார்கள். படிப்படியாக பொறாமைப்படுவார்கள். இதுக்கு உதாரணம் தான் கண்ணன். கண்ணன் ரோகிணி நட்சத்திரத்துல அவதரித்தான். ஆற்றல் பொருந்தியவன் கண்ணன் என்றாலும் கூட அவனை பார்த்து எல்லோரும் பொறாமைப்பட்டார்கள். என்ன அழகு, என்ன அழகு, என்ன துடிப்பு, என்ன அவனுடைய செயல் என்று அவனை பார்த்து எல்லோரும் பொறாமைப்பட்டார்கள். எல்லோரும் அருகில் வைத்து அவனை கொஞ்சுவதற்கு முற்பட்டார்கள். அவன் என்னதான் வெண்ணை திருடி அடி வாங்கினாலும், மண்ணை தின்னு அடி வாங்கினாலும் எல்லோருடைய நேசத்திற்கு உரியவனாக மாறியிருக்கிறான். அதை போல ரோகிணிக்கு இந்த பண்புகள் இருக்கும். இது மாதிரியான ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பண்புகள் உண்டு. இப்ப ஆயில்யம் என்ற ஒரு நட்சத்திரம் சீற்றம் கொண்ட நட்சத்திரம். மிக சட்டுன்னு அவர்களுக்கு கோபம் வரும், சட்டுன்னு அவர்களுக்கு சீற்றம் வரும். நீங்க காரணம் கவனிச்சு பார்த்தோம்னா ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவன் லக்ஷ்மணனை ராமன் மிக அடிக்கடி அவனை சமாதானப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும். அப்ப எதற்கெடுத்தாலும் ஒரு காவலன் எப்படி இருக்கணும், சீற்றத்தோடு இருக்கணும், கவனத்தோடு இருக்கணும், தயாராக இருக்க வேண்டும். அம்பை எய்துவதற்கு எந்த நேரத்திலும் துடிப்போடு இருக்க வேண்டும். அந்த பண்புகள் யாருக்கு இருக்கும், ஆயில்ய நட்சத்திரத்துக்கு. அப்ப இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் ஒரு பண்புகள், அப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பண்புகள் இருக்கு. இது சந்திரன் அமர்ந்த நட்சத்திரத்தை வைத்து நாம கணிப்பது. அதே போல லக்னம் அமர்ந்த நட்சத்திரத்திற்கும் ஒரு பண்புகள் இருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இப்ப திருவாதிரை என்ற நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு எல்லாவற்றையும் நுணுக்கமாக ஆராய வேண்டும் என்று நினைப்பார்கள். அதை மட்டுமல்ல,
தனித்து நிற்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அப்ப ஏக நட்சத்திரம் இல்லையா, எல்லா இடத்திலையும் தனித்து நிற்க வேண்டும், புதிதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தன்மை கொண்டவர்களாக இருப்பார். இது லக்னத்தின் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரமும் நம்மை இயக்கும். இதை நாம புரிஞ்சுக்கணும். லக்னம் அமர்ந்த நட்சத்திரமும் இயக்கும். அப்ப நட்சத்திரங்கள் நமக்கு உதவி செய்வதற்காக படைக்கப்பட்டவையா? ஆமாம், நிச்சயமாக நட்சத்திரங்களும் உதவி செய்வதற்காக படைக்கப்பட்டவை. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. அப்ப நட்சத்திரங்கள் கோள்களை ஆள்கிறது, நட்சத்திரங்கள் நம்மை ஆள்கின்றன. கோள்கள் பூமியை ஆளுகிறது, கோள்கள் நம்மை ஆளுகின்றன. இது கடந்துதான் ராசி மண்டலம். அப்ப ராசி மண்டலம் நட்சத்திரத்தை ஆளுகின்றன, ராசி மண்டலம் கோள்களை ஆளுகின்றன, ராசி மண்டலம் பூமியை ஆளுகின்றன, ராசி மண்டலம் பூமியில் வாழ்கின்ற நம்மை ஆளுகின்றது. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் ராசி மண்டலத்துக்குன்னு இருக்கிற பண்புகள், அதற்கான அதிகாரங்கள் வரையறுக்க முடியாதவை. அந்த அளவுக்கு அதிகாரம் அதிகமா இருக்கு. அப்ப ராசி மண்டலத்தையும் கடந்துதான் கர்மா வேலை செய்யுன்றதை நம்ம பின்னால பார்க்க போறோம். ஆனா ராசி மண்டலத்துல எந்த ராசி மண்டலத்தை அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம், அதிகமாக ஏற்கலாம், எந்த ராசி மண்டலத்தில் எந்த ராசியை நிராகரிக்கலாம் அல்லது அதிலிருந்து விலகி நிற்கலாம் என்பதற்கெல்லாம் ஜோதிட சாஸ்திரம் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு. சில ராசி அதாவது ராசி மண்டலத்துல சில ராசிகள் சீற்றம் கொண்ட ராசிகளாக, அதிக வலிமை கொண்ட ராசிகளாக, அதிக ஆற்றல் கொண்ட ராசிகளாக இருக்கும். சில ராசிகள் இருள் படிந்த ராசிகளாக, இன்னும் ஆழமாக நாம் பயணப்படுகின்ற ராசிகளாக. ரொம்ப சாதாரணமா முயற்சி செஞ்சா உடனே முடியாது. இப்ப நீங்க கவனிச்சு பார்த்தா, இப்ப மேஷம் என்பது ஆற்றல் கொண்ட ராசி. மேஷ ராசினா ஆற்றல் கொண்ட ராசி. சூரியன் உச்சமாகிறான், செவ்வாய் ஆட்சி பெறுகிறான். எனவே அது ஆற்றல் பொருந்திய ராசி, சீற்றம் பொருந்திய ராசி, எல்லா வேலைகளையும் செலுத்துகின்ற ராசி. அதே சமயத்தில் மிக அதிகமாக கவனத்தோடு இருக்க வேண்டிய ராசி. ஏன்னா சீற்றத்தின் காரணமாக பல காரணங்களை, அதாவது இன்னும் சொல்ல போனா அவசர தன்மை கொண்ட செயல்பாடுகள் அமைந்து அதனால் நமக்கு விளைவுகள் ஏற்படும். எனவே மேஷ ராசிக்கான பண்புகள். அதே சமயத்துல விருச்சிக ராசி எடுத்துக்கிட்டோம்னா, விருச்சிக ராசியில மேல நிறைய குப்பைகள் இருக்கும். அந்த குப்பைகளை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்வோம், செயல்பட்டு கொண்டிருப்போம். எனவே அடிக்கடி எரிச்சலாகும், கோபம் வரும், வேதனைப்படுவோம், கவலைப்படுவோம், தனிமையாக உணர்வோம், நமக்கு யாருமே இல்லை என்ற உணர்வுகள் ஏற்படும். யாராவது ஒரு சின்ன காரியங்கள் செய்தா கூட நமக்கு சட்டுன்னு சட்டுன்னு அதை அவர்கள் புண்படுத்தக்கூடிய வகையில் நம்முடைய வார்த்தைகள் வெளிப்படும். இதெல்லாம் விருச்சிக ராசிக்கான பண்புகள். ஆனா இந்த விருச்சிக ராசியினுடைய மேலார்ந்த குப்பைகளை, மேலார்ந்த ஒரு களங்கங்களை, மேலார்ந்த கசடுகளை அகற்றி விட்டு உள்ளே பயணம் படும்போது மிக ஆழமான அதிசயங்கள், ரகசியங்கள் எல்லாம் இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்வோம், விருச்சிக ராசி அன்பர்கள் மேலோட்டமாக செயல்பட்டு அவருடைய வாழ்க்கையை கழித்து விடுவார்கள். இந்த ஆழமாக பயணப்படும் போது ஆழ்ந்த இருள் கொண்டது. எப்படி மேஷம் என்பது அதி வெளிச்சம் கொண்டதோ, அதற்கு எதிர்ப்பறையான ஒரு பண்புகள் கொண்டது, ஆழ்ந்த இருள் கொண்டது இது விருச்சிக ராசி. செயல்பாட்டில் அதிக திறன்களை வெளிப்படுத்தக்கூடிய ராசியாக மேஷம் இருந்தாலும் கூட, அகம் நோக்கிய பயணத்தில், நம்முடைய உண்மையை அறிகின்ற பயணத்தில், தியானம் போன்ற மிக முக்கியமான நிலைகளில் விருச்சிக ராசி அன்பர்கள் மிக ஆழமாக செல்ல முடியும். இன்னும் சொல்ல போனால் உலகத்தினுடைய அனைத்து ரகசியங்களையும் விருச்சிக ராசி அன்பர்கள் மிக எளிதாக பெற்றுவிட முடியும், மற்றவர்களை காட்டிலும். காரணம் அந்த ராசியினுடைய பண்பு. அப்ப அந்த ராசியினுடைய மேலோட்டமான பண்பு, ஆழமான பண்புன்னு பல பண்புகள் இருக்கு. நான் இதை ஏன் சொல்றேன்னா, 12 ராசிகளை பற்றி நான் உங்களுக்கு பாடம் நடத்துறதுக்காக சொல்ல வரல. பாடம் நடத்தினா நல்லா தான் சார் இருக்கும், நீங்க கேட்கறது சரிதான். ஆனால் அதுக்கான இடம், அதற்கான தளம் இது இல்லை. நாம இப்ப வாழ்வியல் பண்புகளை நெறிப்படுத்துவதற்காகத்தான் இந்த 6 நாட்கள் உட்கார்ந்துருக்கிறோம். இந்த வாழ்வியல் பண்புகளில் நாம் இன்னும் மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த 6 நாட்களில் நாம் எந்த அளவிற்கு நாம் அறிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு அறிந்து கொள்ள முயற்சிக்க போறோம். இதுல இந்த ராசி மண்டலத்துல ஒரு மிக முக்கியமான ராசி, நமக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளையும், கலங்கங்களையும், துன்பங்களையும், துயரங்களையும், இன்னல்களையும், இடையூறுகளையும், இன்னும் சொல்ல போனால் கடுமையான தோஷங்களையும் தருகின்ற ஒரு ராசி இருக்கு. ராசி என்பதை விட பாவகம் என்று சொல்லணும். ராசி வேற, பாவகம் வேற அப்படின்னு நம்ம பேசி பார்த்தோம்னா, ராசி என்பது ஒவ்வொரு ராசியினுடைய பெயர் இருக்கும்.
மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்ற 12 ராசிகள் பெயர் இருக்கும். ஆனா பாவகத்துல 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம்னு 12 பாவகங்கள் இருக்கும். இப்ப ராசிக்கும் பாவகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பாவகம் என்பது எனக்கு செப்பரேட் ஆனது, என்னுடைய தன்மைகளை வெளிப்படுத்துவது. இது ராசி மண்டலம் என்பது பொதுவானது, பாவகம் என்பது எனக்கு செப்பரேட் ஆனது. நான் எந்த லக்னத்தில் பிறக்கிறேனோ அது 1ஆம் பாவகம், லக்னத்திற்கு அடுத்த பாவகம் 2ஆம் பாவகம். அப்ப நம்முடைய ஜாதகத்துல லானான்னு போட்டிருப்பாங்க, அதுதான் முதல் பாவகம். இப்ப இதை அறிந்து சொல்வது அறிவியலால், அறிவியல் பண்புகளால் இந்த இந்த நிலையை அறிந்து கொள்ள முடியாது. இப்ப கோள்களை பற்றி ஆராயலாம், இங்க இருந்து தொலைநோக்கியை வைத்துக் கொண்டு கோள்களை பற்றி ஆராயலாம், ஆனால் அதனுடைய பண்புகளை பற்றி ஆராய முடியல. இப்பதான் நம்ம சமீப காலங்கள்ல தான் சூரியனிடமிருந்து விட்டமின் டி போன்ற அற்புதமான விட்டமின்கள்லாம் நமக்கு கிடைக்குது, சந்திரனிடமிருந்து அற்புதமான மனநலம் சார்ந்த அலைகள் நமக்கு கிடைக்கின்றன என்றெல்லாம் இப்பொழுதுதான் ஆய்வு செய்து ஆமாம் 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 என்று அறிவியலாளர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இப்பதான் நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம், அண்டங்கள் அதிகமாக இருக்கு, அண்டங்கள் இருக்கு, பல சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன. நம்ம சூரிய குடும்பம் போலவே பல சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன, அண்டங்கள் இருக்கின்றன, பேரண்டங்கள் இருக்கின்றன என்று பல 100 ஆண்டுகளாக, பல ஆயிரம் கணக்கான ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதுதான் அறிவியலாளர்கள் ஒரு தொலைநோக்கி மூலமாக அருகில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சி, அருகில் இருக்கக்கூடிய ஒரு சூரிய குடும்பத்தை புகைப்படம் எடுத்துக்கொண்டு ஆமாம் ஆமாம் சூரிய குடும்பம் போலவே அருகில் இன்னொரு கேலக்சி இருக்கு என்று இன்றைக்கு அவர்கள் மாறுதல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷம், மகிழ்ச்சி. எதுக்காக சொல்லனா, இப்பயாவது ஒப்புக்கொண்டார்களே. அப்ப இன்னும் பல சூரிய குடும்பங்கள் இருக்கின்றனவா என்றால் ஆமாம் இருக்கின்றன, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. மனிதர்களைப் போலவே பல உயிர்கள் வாழ்கின்றனவா? ஆமாம், உயிர்கள் வாழ்கின்றன. ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலும் ஒரு கோள்களில் உயிர் வாழும். அந்த உயிர்கள் வாழ்வதற்காகவே இந்த சூரிய குடும்பங்கள் இயற்கையால், இறைவனால் படைக்கப்பட்டன. அப்ப பல்லாயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன என்று சொல்லும் போது நிச்சயமாக எல்லா காலகட்டங்களில் எல்லா இடத்திலும் அந்த உயிர்கள் வாழ்வதற்கான சூழல் இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கிறது. நம்ம பூமியில இருக்கிறோம், பூமியில வாழ்கின்ற நமக்கு பல்வேறு இன்னல்கள், இடையூறுகள் வருகிறது. இப்ப இதற்கு என்ன காரணம்னா, பாவகங்களில் மிக நமக்கு பல்வேறு தோஷங்களை, பிரச்சனைகளை தருகின்ற பாவகம் என்பது 11ஆம் பாவகம். யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, எந்த ஜோதிடர்களும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். 11ஆம் பாவகம், அதாவது லக்னத்திலிருந்து 11ஆம் பாவகம். நல்லா கவனித்து பார்த்தால், லக்னம் 1ஆம் பாவகத்திலிருந்து எடுத்துக்கொண்டால் 11ஆம் பாவகம் தான் நமக்கு இன்னல்களையும் பிரச்சனைகளையும் தருகின்ற பாவகம். இதை நீங்க ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி, ஏன் 11ஆம் பாவகம் இன்னல்களையும் பிரச்சனைகளையும் தருகிறது? ஜோதிட சாஸ்திரம் அறிந்தவர்கள் அந்த பாவகத்தை லாபஸ்தானம் என்று சொல்வார்கள், அந்த பாவகத்தை லாபஸ்தானம் என்று சொல்வார்கள். இப்ப நீங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப லாபஸ்தானம்னா நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்கின்ற பாவகம். என்ன சார் இத போய் அது நமக்கு துன்பங்களை தருகிறதுன்னு சொன்னா என்ன, இது எப்படி சார் அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரே ஒரு சூட்சுமம் சொல்றேன். காலபுருஷ ராசியில 11ஆம் பாவகம் என்பது பாதகஸ்தானம்னு சொல்லுது. லாபஸ்தானம்னு சொன்னா கூட அது பாதகஸ்தானம். எப்படி, சர லக்னங்களுக்கு 11ஆம் பாவகம் பாதகம். சர லக்னத்துல முதல் ராசி எது? மேஷம். அப்ப மேஷத்தினுடைய பாதகஸ்தானமே 11ஆம் பாவகமாக இருக்கு. இது ஒரு சூட்சும சொல்லுது. அப்ப எல்லா பாவகத்திற்கும் 11ஆம் பாவகம் லாப பாவகம் என்று சொன்னாலும் கூட அது கடுமையான பாதகத்தை தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அது பாதகத்தை தரும்? அது லாபஸ்தானம் என்று தானே நாம் இவ்வளவு நாளாக கணித்து வந்திருக்கிறோம். அது எப்படி பாதகத்தை தரும்? உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மீண்டும் சொல்லுகிறேன். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு 11ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடத்தில் ராகு அமர்ந்த பிறகு அவருக்கு ஏராளமான நன்மைகள் கிடைத்தன. பிறந்த காலத்திலிருந்து தந்தை சிறு வயதில் இறந்து போனார் என்பதை தவிர, ஆரம்பத்தில் தாயுடைய அருகாமை அந்த அம்மையாருக்கு கிடைக்கவில்லை என்பதை தவிர, மற்ற எல்லா விஷயங்களிலும் மிக அற்புதமாக அவர் சிறு வயதிலேயே நடனம், நாட்டியம், திரைப்படம், செல்வாக்கு, புகழ், பணம், காசு எல்லாம், கல்வி, நல்ல திறமை, நல்ல புத்திசாலித்தனம், நல்ல அழகு, மிகச்சிறந்த அறிவு, எல்லாவற்றிலும் மிகச் சிறந்து விளங்கினார். அப்ப எல்லாவற்றிலும் முன்னேற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை, ஒரு உறுதியை
அல்லது ஒரு வேகத்தை தந்தது அந்த 11ஆம் இடத்து ராகு. எனவே எல்லா இடத்திலும் அவர் வெற்றி பெற்றார். எங்கிருந்தாலும் தனித்து உயர்ந்து ஒரு பெரிய இடத்தில் வந்தால் நிச்சயமாக உறுதியோடு அவர் பயணப்பட்டு பின்னால் அரசியலுக்கு வந்து பார்லிமெண்ட்ல போய் அவங்க எம்பியாக இருந்து பல நேரங்களில் அரசியல்ல பெரிய பெரிய தலைவர்களோடு தொடர்பு கொண்டு பின்னால் தமிழகத்தில் பல ஆண்டுகால முதலமைச்சராக இருந்து நமக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார். இப்ப அவர் வீழ்ந்த கதை தான் நமக்கு தேவை. அவர் எப்படி வீழ்ந்தார் அப்படின்றதான் தேவை. நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அப்போ ஒரு உச்ச நிலையை தொட்ட பிறகு அந்த ராகு அமைதியாக இருந்ததா என்றால் இல்லை. மீண்டும் மீண்டும் வேண்டும், மீண்டும் வேண்டும் வேண்டும் என்ற ஒரு எண்ணங்களை கொடுத்து கொண்டே இருந்தன. எனவேதான் பல தவறுகள் அவருடைய ஆட்சியில் அவரால் நிகழ்ந்தது. அதனால் வழக்குகள் நிகழ்ந்தன. அப்ப அந்த ராகு படிப்படியாக அவருக்கு என்ன செய்தது? நல்லது செய்வது போல பாதகத்தை செய்தது, கடைசியில் வீழ்த்தியது. கரெக்டா அவருடைய சிம்ம ராசியில ராகு அமர்ந்த போதுதான் அவர் மரணத்தை எய்தினார். நல்ல கவனிங்க. எந்த ராகு அவருக்கு லாபத்தை தந்ததோ, எந்த ராகு அவரை உயர்த்தியதோ, எந்த ராகு முனைப்போடு நகர வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் செய்ததோ, அதே ராகு 11ஆம் இடத்தினுடைய ராகு அவரை வீழ்த்தியது. மிகச்சரியாக அவருடைய மரண நாளை எடுத்து அன்றைக்கு கோச்சார கிரக நிலையில எடுத்து பார்த்தா அவருடைய சந்திரன் அமர்ந்த ராசி ஆன சிம்மத்தில் ராகு போய் அமர்ந்திருக்கும். அப்ப இதுதான் யதார்த்தமான நிலை. ஜோதிடத்தை அப்படி இப்படின்னு அவங்க விமர்சிப்பவர்களுக்கு இதுதான் யதார்த்தமான நிலை. பல மரணங்களை நாம் ஆய்வு செய்திருக்கிறோம். மிக துல்லியமாக அவை மிக கணக்கு போட்டு அந்த வேலைகளை செய்கின்றன. இப்ப இந்த ராகு செயல்படுவதற்கு ராகு இருக்கிறதுனாலதான் அந்த காரியங்கள் நிகழ்ந்தன என்று சொல்லக்கூடும். ராகு இருந்ததனால் அந்த காரியங்கள் நிகழ்ந்தன என்றாலும் கூட, ராகு வலிமையானவன் என்று சொன்னாலும் கூட உண்மையில் ராகுவால் அந்த காரியங்கள் நிகழவில்லை. ராகு அந்த 11ஆம் பாவகத்தினுடைய இயல்புகளை பற்றி கொண்டான். அப்ப இந்த 11ஆம் பாவகத்தில் இருக்கின்ற இயல்புகளை பற்றி கொண்ட காரணத்தினால் நாம் தவறு இழைக்க தூங்குகிறோம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் போன்ற பிரபலமான ஜாதகர்களை நான் சொல்லுகிறேன் என்றால், நமக்கும் அவர்களுக்கும் நாம் அவர்களை மதிக்கிறோம், அவர்களை நேசிக்கிறோம், அவர்கள் மீது நாம் பற்று கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட ஜோதிடம் என்று வரும்போது எல்லா அன்பர்களையும் நாம் என்ன செய்யணும்? இந்த ஜோதிடத்தின் மூலமாக இந்த கிரகங்கள் எப்படியெல்லாம் அவர்களை நகர்த்தி இருக்கிறது என்று வியப்போடு அணுகணும். அவர்கள் அனுபவித்த நன்மைகளையும் தீமைகளையும் நாம் என்ன செய்யணும்? எந்த கோள்கள் தந்தன? இப்ப இந்த 3வது முறை மோடி பொறுப்பேற்றிருக்கிறார். இப்ப மோடி அவர்கள் பொறுப்பேற்றுவதற்கு முன்னதாகவே நாம் என்ன பண்ணோம்? ஒரு வீடியோ, யார் பிரதமராக வருவார் என்று நாம ஒரு பதிவு செய்தோம். அதுல மோடி தான் மீண்டும் பிரதமராக வருவார் என்று நான் இறுதியில் சொன்னாலும் கூட மிக முக்கியமான செய்திகளை அதுல நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் நினைப்பது போல முழு மெஜாரிட்டி உங்களுக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்ல, அப்போசிஷன் என்று சொல்லக்கூடிய எதிர்கட்சிகளுடைய வலிமை அதிகரிக்கும் நான் சொல்லியிருந்தேன். எதிர்கட்சிகளுடைய வலிமை அதிகரிக்கும். இந்த எதிர்கட்சிகளுடைய தீவிரமான விமர்சனங்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும். நீங்க யூடியூப்ல இருக்கு. தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்னதாக, தேர்தலுடைய அறிவிப்பு, அதாவது தேர்தல் அறிவிப்பு முதல் நாள், ஒரு நாளைக்கு முன்னதாக நான் அந்த வீடியோவை நாம் பதிவு பண்ணியிருந்தோம். அப்ப எதிர்கட்சிகள் வலிமை பெறும். எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் முதல் பிரதமர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன். 3வது முறை பிரதமராக பொறுப்பேற்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் இந்த காலத்தை நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக கடக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன். மிக மிக சூட்சுமமான ஒரு வார்த்தை அந்த வார்த்தை. எதற்காக சொல்கிறேன் என்றால், சூழல் அப்படி இருக்கிறது என்பதை வைத்து நாம அந்த கிரக அமைப்புகளை வைத்து சொல்றோம். என்ன காரணம், இதற்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த நம்முடைய பிரபலமான மனிதர்களை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்யலாம்? இந்த கோள்கள் எப்படி அவர்களை இயக்குகிறது என்பதை நாம ஈஸியா கணிக்கலாம். அதற்கு ஏற்றவாறு நாம் நம்மை வடிவமைத்துக் கொள்ளலாம். இப்ப இந்த 11ஆம் பாவகம் என்ன செய்கிறது என்றால், எல்லோருக்கும் தேவைகளை அதிகரிக்கிறது. இதை புரிஞ்சுக்கோங்க. தேவைகளை எல்லா ஜாதகங்களிலும் எல்லாரும் 11ஆம் பாவகத்தை ஆகா ஓகோ என்று புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
நான் விமர்சனத்தை முன்னால் வைக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய எல்லா துன்பங்களுக்கும் காரணியாக இருக்கின்ற மிக முக்கியமான பண்பு கொண்ட ராசி அந்த 11ஆம் பாவகம். அப்ப எனக்கு ஒரு வீடு வேணும், வீடு வாங்கிட்டேன். விசாலமான வீடு. ஒரு கார் வேணும், கார் வாங்கிட்டேன். போதுமான வசதிகள் எனக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. இப்ப இது வந்து இயல்பு, இது ஆசை. எல்லாருக்கும் ஒரு வீடு வேணும், ஒரு வாகனம் இருந்தா நல்லது அப்படின்னு நினைக்கிறது வசதி. ஆனால் ஏழ்மையில் இருப்பவர்கள், அவர்களுக்கு ஏற்றவாறு ஒரு இருப்பிடம் வேணும் அப்படின்னு விரும்புவாங்க இல்லையா? அது ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பொறுத்து. ஆனா என்ன செய்யும் இந்த 11ஆம் பாவகம், என்னதான் வசதிகளை நான் பெருக்கிக் கொண்டாலும் இன்னும் வசதி தேவை, இன்னும் வசதி தேவை என்று கேட்டுக்கொண்டே இருப்போம். அப்ப வசதிக்காக ஓடுவோம். அப்ப நாம இருக்கக்கூடிய இடத்துல இன்னொரு வீடு கட்டுவோமே, இன்னொரு நகர்ல வீடு கட்டுவோமே, அங்கே ஒரு வீடு கட்டுவோமே, இங்க ஒரு வீடு கட்டுவோம்னு பொருள் தேவைகளை அதிகரித்து கொண்டே இருக்கும். பொருள் தேவைகளை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்போம். பொருள் தேவைகளை நோக்கி ஓட 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 அருள் தேவைகளை மறந்து விடுவோம். இப்ப புரிஞ்சுதா? இப்ப அருள் வேண்டுமா என்றால், அருள் இல்லாமல் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அருள் இல்லாருக்கு எவ்வுலகமும் இல்லை. அதை மறந்துடக்கூடாது. இவ்வுலகம் மட்டும் இல்ல, எவ்வுலகமும் இல்லை. அப்ப இவ்வுலகத்தினுடைய இருப்பு கூட அருள் இல்லாதவருக்கு இல்லாமல் போகும் என்பதை சொல்லாமல் சொன்னார். அப்ப இந்த பொருளை நோக்கி ஓடும் போது, தேவைகள் அதிகரிக்கும் போது, தேவைகளை நாமே இழுத்து கொண்டு பயணப்படும் போது, இப்பொழுது என்ன நிகழும் என்றால், என்னுடைய தேவைகள் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. இந்த தேவைகளுக்கு ஏற்றவாறு நான் பொருள் சேர்க்க வேண்டியிருக்கிறது. அப்ப நான் பொருள் சேர்ப்பதற்காக நான் தகாத செயல்களை செய்ய துவங்குவேன். இங்கதான் நம்ம நடக்கும். உதாரணத்துக்கு நடிகர் நடிகைகள்லாம் பாருங்களேன். நம்ம இங்க இருந்து வியப்பாக பாக்குறோம். ஏங்கப்பா, என்ன அழகு, என்ன ஒரு செயல்பாடு, என்ன அவர்களுடைய நடிப்பு, இப்படியெல்லாம் அப்படின்னு நம்ம வியப்பா பாக்குறோம். நட்சத்திரங்கள் தானே, அவர்கள் எல்லாரும் நட்சத்திரங்கள் தானே. ஏன்னா நீங்க கவனிச்சு போய் பாருங்க, ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும் கேளுங்க, உங்களுக்கு கடன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பல கோடிகள் கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா நட்சத்திர கடன் இல்லாத நடிகர் நடிகைகள் என்பது மிக மிக குறைவு. அப்ப கடன் உள்ள நடிகர் நடிகைகள் இப்ப கூட நீங்க உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு விஷால் என்ற நடிகர் கோர்ட்டு படியேறி கொண்டு இருக்கிறார். அப்ப அவருடைய அப்பா ப்ரொடியூசர், அவருக்கு ஏராளமான சொத்து இருக்கு, நிறைய பணம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இவரு நிறைய நடிக்கிறாரு, இவருக்கு நிறைய பணம் இருக்கும், கோடிக்கணக்கான பணம் சேர்த்து வச்சிருப்பாரு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அவருக்கு ஏராளமான கடன்கள் இருக்கின்றன. அந்த கடன்கள் என்ன செய்கிறது, இன்றைக்கு கோர்ட்டு வழக்கு என்று அவரு அல்லாடி கொண்டிருக்கிறார். அப்ப எதற்காக அப்படின்னா, நாம் வியப்பாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லோரும் 11ஆம் பாவகத்தை இயக்கி கொண்டிருப்பவர்கள். இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். அப்ப மார்க்கெட் குறைந்து அவர்களுக்கு வருமானம் குறையும் போது அவர்கள் ஏற்கனவே செலவு செய்த செலவிலிருந்து அவர்களால் விலக முடியாது. இப்ப நாமெல்லாம் அதிகபட்சம் ஒரு 30,000 ரூபாய் இருந்தா ஒரு மாசத்தை மிக அழகா நகர்த்திடுவோம். ஆனால் அவர்களுக்கு 30 லட்சம் இருந்தாலும் நகர்த்த முடியாது. அப்ப அவர்களுக்கு 3 லட்சத்திலிருந்து 30 லட்சம் செலவு செய்து பழக்கப்பட்டவர்கள். நல்லா கவனிங்க. ஒரு காபி சாப்பிடுறதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவாங்க. நம்ம தெருக்கோடியில இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஒரு 15 ரூபாய்க்கு ஒரு காஃபி சாப்பிட்டு வந்துருவோம். அவங்க 1500 ரூபாய்க்கு ஒரு போய் காஃபி சாப்பிடுவாங்க. அப்ப இந்த தேவைகள் அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால் அதனால என்ன ஆகும்னா இந்த செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது. எனவே கடன் வாங்குகிறார்கள். கடன் வாங்க 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 அவர்கள் கடன் வாங்கி தன்னுடைய வசதிகளை மெயின்டைன் பண்ணுவாங்க. கடன் வாங்கி கடன் வாங்கி தன்னுடைய வசதிகளை பெருக்கிக் கொண்டே இருப்பார்கள். நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும், நடிகர் திலகம் சாவித்ரி, அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர், இவர்கள் எல்லோரும் மிக உயரத்தில் மிக உச்சத்தில் இருந்த நட்சத்திரங்கள். ஆனால் அவர்கள் மரணம் அடையும் போது மிக மோசமான வறுமையில் மரணத்தை அடைந்தார்கள். அப்ப இந்த உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த உண்மைகள் எதனால் ஏற்படுகிறது என்றால் 11ஆம் பாவகத்தினால் ஏற்படுகிறது. இப்ப இந்த 11ஆம் பாவகத்தை பற்றி கொஞ்சம் சிறிது
ஒரு விரிவாக நாம் அலசி ஆராய்ந்து விடலாம். இந்த 11ஆம் பாவகம் எனக்கு என்ன செய்கிறது? ஆசை என்பது அல்ல, பேராசையை தருகிறது. மிக அதிகமான பொருள் சேர்க்க துவங்குகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 11ஆம் பாவகம் வலுத்தவர்கள் வீடு முழுவதும் பொருட்களாக வாங்கி குவித்து வைத்திருப்பார்கள். அவர்கள் நடப்பதற்கு கூட, அவர்கள் அமர்ந்து ரிலாக்ஸா படுப்பதற்கு கூட இடம் இருக்காது. அப்ப வீடு முழுவதும் பொருட்களாக வாங்கி குவித்துக் கொண்டு, இன்னைக்கு நகரமயம் பாருங்க, நகரத்தில் பாருங்க, சின்ன சின்ன வீடுகள் தான் அவர்கள் வாங்க முடியும். அந்த வீடுகளுக்குள் எவ்வளவு பொருட்களை வைத்திருக்கிறார்களோ அவ்வளவு பொருள் இருக்கும். இப்ப மிக அதிகமான பொருட்களை சேர்ப்பவர்கள், மிக எளிமையாக வாழ முடியாமல் ஆடம்பரமாக வாழக்கூடியவர்கள், வாழ வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்படும். அது மட்டுமல்ல, 11ஆம் பாவகம் மிக அதிகமான கடன்களை வாங்குவதற்கு துணிஞ்சு நிற்கும். மிக அதிகமாக பகட்டோடு மற்றவர்களுக்கு நாம் தெரிய வேண்டும் என்பதற்காக, அது நம்மை ஒரு உயர்ந்த நிலையில் நான் இருக்கிறேன் என்று தெரிந்து காண்பிப்பதற்காக பகட்டோடு தன்னை உருமாற்றிக் கொள்ளும். இது 11ஆம் பாவகம். இப்ப பகட்டோடு உருமாற்றிக் கொண்டு நான் பெரிய மனிதன் என்ற வேடம் போடும். நல்லா கவனிங்க. அந்த காலபுருஷ ராசியில 11ஆம் பாகம் வந்து கும்பம். கும்பம் என்ற ராசி உயர்ந்த ராசி, பொதுவாகவே உயர்ந்த ராசி. கும்பம் பார்த்தோன்னு என்ன பண்ணுவோம்? தொட்டு கும்பிடுவோம், வணங்குவோம். அப்ப கும்பம் என்றாலே உயர்வு, கும்பம் என்றாலே மிக மேன்மை என்று ஒரு பக்கம் இருந்தாலும், கும்பத்துக்குள்ள இருக்கின்ற நீர் இருக்கிறது அல்லவா, அது நீர் இருக்கிறதா, வற்றி இருக்கிறதா, அந்த நீர் கெட்டு இருக்கிறதா, அல்லது புனித நீர் இருக்கிறதா, சாக்கடை நீர் இருக்கிறதா, யாருக்கும் தெரியாது. அப்ப கும்பம் என்று பார்க்கும்போது அது வளமையாக மிக உயர்ந்ததாக அல்லது மரியாதைக்குரியதாக மேன்மைக்குரியதாக இருந்தாலும் கூட, கும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நீர் உண்மையிலேயே ஆற்றல் புரிந்ததா, புனிதமாக இருக்கிறதா என்பது யாரும் அறியாதது. எனவே இந்த 11ஆம் பாவகம் என்பது மற்றவர்களுக்கு மேன்மையாக தெரிந்தாலும் கூட, அவர்களுடைய குறைகள், அவர்களுடைய வேதனைகள் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. படிப்படியாக வெளி உலகம் தெரியும் போது, இவ்வளவு பிரச்சனையை வச்சுதான் இந்த ஆட்டம் போட்டியா என்று எள்ளி எள்ளி நகையாடும். இவ்வளவு பிரச்சனைகளை வைத்துக் கொண்டுதான் நீ இவ்வளவு வியாக்கியானம் பேசினாயா என்று எள்ளி எள்ளி நகையாடும். மிகை ஸ்தானம் என்று நான் அடிக்கடி அதை நான் பயன்படுத்துவேன். மிகை ஸ்தானம். மகாத்மா காந்தி கிட்ட ஒரு அன்பர் போய் கேட்டாராம், ஐயா, நான் சைக்கிள் ஒண்ணு வாங்கியிருக்கிறேன், எனக்கு இதை ஆசீர்வாதம், நீங்கள் தொட்டு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று விரும்பினாராம். உடனே மகாத்மா காந்தி துண்டை இழுத்து போட்டுட்டு அப்படியே படிப்படியாக அப்படி பையன் எழுந்து நடந்து வந்து அந்த சைக்கிளை பார்த்துட்டு, ஏற்கனவே இருந்த சைக்கிள், ஏற்கனவே ஒரு சைக்கிள் வச்சிருந்தியே, அது என்னாச்சுன்னு கேட்டாராம். ஆமாங்கய்யா, அந்த சைக்கிள் இருக்கு, இப்ப நான் புதுசா ஒரு சைக்கிள் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு மகாத்மாவுக்கு கோபம் வந்துருச்சா. கோபம் வந்து, இதை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன், இதை நீ திருடிட்டு வந்து இருக்கிறாய் என்று சொல்லிட்டார். உடனே வாங்கிட்டு வந்தவருக்கு ஷாக். ஐயா, நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன், இங்க பாருங்க ரசீது, இந்த ரசீது இந்த கடையில தான் நான் வாங்கினேன், காசு கொடுத்து வாங்கினேன், கடனுக்கு கூட வாங்கல, முழுமையாக பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன், நீங்க தாராளமாக ஆசீர்வாதம் செய்யலாம். இல்லை இல்லை இல்லை, நீ எப்பொழுது உன்னுடைய ஒரு சைக்கிள் உன்னிடம் இருக்கும்போது இன்னொரு சைக்கிளை நீ வாங்க வேண்டும் என்று விரும்பி போய் நீ வாங்கிட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தாலும் இது திருட்டுக்கு ஈடான பொருள். ஒன்று இருக்கும்போது இன்னொன்றை பெறுவது என்பது திருட்டுக்கு ஈடான செயல். எனவே இந்த செயலை நான் ஒருபோதும் ஆசீர்வதிக்க முடியாது. நீ இந்த சைக்கிள் நீ வாங்கவில்லை என்றால், உனக்கு தேவையில்லை, ஏற்கனவே ஒரு சைக்கிள் இருக்கு, அல்லது அந்த சைக்கிளை வேறு யாருக்காவது கொடுத்து விட்டு இந்த சைக்கிளை வாங்கிறதா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சைக்கிள் இருக்கும் போதே இன்னொரு சைக்கிள் நீ வாங்குகிறாய் என்றால் உனக்கு பொருள்கள் மீது நாட்டம் அதிகரித்திருக்கிறது, தேவைகளை பெருக்கிக் கொண்டிருக்கிறாய். எனவே மீண்டும் மீண்டும் வேண்டும் வேண்டும் என்று உன்னுடைய மனமும் உடலும் செயல்பாடும் அமைந்திருக்கிறது. இந்த செயல்பாடு அறச்செயல் அல்ல. எனவே இந்த பொருள் திருட்டு பொருள், நான் ஒருபோதும் தொடமாட்டேன் என்று சொன்ன ஒரு மகாத்மா நமக்கு நம்முடைய நாட்டுல வாழ்ந்திருக்கிறார். நம்முடைய நாட்டுல வாழ்ந்திருக்கிறாரு. இரத்தமும் சதையுமாக உண்மைகளை உறக்க கூறியவராக ஒரு மனிதர் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். அப்ப நீங்க கவனிச்சு பார்த்தா மிக மிக ஆச்சரியமாக, எப்படி இந்த பண்புகளை மகாத்மா காந்தி பெற்றார். இன்னொரு உண்மையை சொல்லுகிறேன். காஞ்சி பெரியவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை. என்ன உண்மை?
அவருக்கு உணவுகளை சமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமையல்காரர் ஒரு வித்தியாசமான ஒரு உணவை, கீரை என்ற உணவையே வித்தியாசமாக செய்து கொடுத்திருக்கிறார். உடனே காஞ்சி பெரியவர் அவருக்கு எப்பொழுதுமே குறைந்த உணவு தான். அந்த குறைந்த உணவை சாப்பிட்டு இந்த கீரையை எடுத்து ருசிக்கிறார். நல்லாக இருக்கு. அப்ப அவருடைய பெயரை சொல்லி, அவன் தான் இன்னைக்கு சமைச்சானா, நல்லா இருக்கு, பேஷா இருக்கு, கேமமா இருக்கட்டும், சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டார், வச்சுட்டார். வச்ச உடனே காஞ்சி மடம் பரபரப்பாயிருச்சு. ஏன்னா அவர்கிட்ட இருந்து வார்த்தை வர்றதே பெரிய விஷயம். அதிகமா பேசவும் மாட்டார். இப்படி ஒரு வார்த்தையை அவர் பெற்றாருனோன்னு அந்த சமையல்காரர்கிட்ட போய் சொன்னோன்னே மகாத்மா இவர்கிட்ட காஞ்சி பெரியவர் காலில் சாஷ்டாங்கமா விழுந்து கண்ணீர் ஊக்க நன்றி சொல்லிட்டு போறார். இப்ப அவர் என்ன நினைச்சிட்டாரு, காஞ்சி பெரியவர் இதை விரும்புகிறார், அவரே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அடுத்த நாளும் அதே கீரையை அதை போலவே இன்னும் கொஞ்சம் ருசியாக சமைத்திருக்கிறார். உடனே மீண்டும் அதே உணவு வந்த பிறகு அதையும் எடுத்து ருசித்து விட்டார். ருசித்து விட்டோன்னே காஞ்சி பெரியவர் சாப்பிட்றாரா அப்படின்னு கேட்கிறாரு. நல்லா சாப்பிட்டாரு. ரைட், சந்தோஷம். 3வது நாளும் அதே உணவை இன்னும் ருசியோடு அதே போல அந்த சமையல்காரர் சமைத்து கொடுத்தவுடன் அன்றைக்கு அந்த சாப்பாடை விலக்கி வச்சுட்டாரு. எல்லாரும் காஞ்சி பெரியவா எப்ப சாப்பிடுவா, பெரியவா நேரம் ஆச்சு, சாப்பிடுங்கன்னா யார்கிட்டையும் எதுவும் பேசல. சாப்பிடவே இல்லை. மடம் பதறுகிறது, மடம் துடிக்கிறது. பெரியவா சாப்பிடலையே, என்ன கோபம் தெரியலையே, யார் என்ன பண்ணீங்கன்னு தெரியலையே, யாராவது ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா சொல்லுங்கோ அப்படின்னு எல்லாரையும் கேட்கிறாங்க. யாரும் எந்த தப்பும் நடக்கல அப்படின்ட்டு. அப்ப எல்லாரும் சேர்ந்து, ஐயா பெரியவா மன்னிச்சிருங்கோ, நேரம் ஆயிடுச்சு, சாப்பிடாம இருக்கீங்களே, யார்கிட்டயாவது வருத்தம் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லிருங்கோ நீங்க அப்படின்னு எல்லாரும் அவர்கிட்ட சாஷ்டாங்கமா விழுகிறாங்க. அப்புறமா சொல்றாரு, எனக்கு ஒரு வருத்தம் இல்லை, யார் மீது எந்த கோபமும் இல்லை. இந்த சாமிநாதன் இருக்கோம் நல்லையா, யாரு, சமயக்காரன் சாமிநாதன் 3 நாளா தொடர்ந்து அந்த கீரையை கொடுத்துட்டான். அந்த கீரை நல்ல ருசியா இருக்கு. அந்த கீரையை மீண்டும் மீண்டும் சாப்பிட வேண்டும் என்று என் நாக்கு கேட்கிறது. அப்ப என் நாக்கு கேட்கிறது. இந்த நாக்குக்கு நான் கட்டளையிட வேண்டும். என்ன கட்டளையிட வேண்டும்? நீ நினைக்கிறதெல்லாம் நான் கொடுக்க முடியாது. எனவே இன்றைக்கு பட்டினி கிட என்று என் நாக்குக்கு சொல்லிவிட்டேன். எனவே இந்த உணவை இன்றைக்கு ருசிக்க மாட்டேன் என்று சொன்ன ஒரு மகான் நம்முடைய தமிழகத்தில் நம் அருகில் வாழ்ந்திருக்கிறார். எப்படி உயர்ந்த மனிதர்கள் நம் முன்னால் வாழ்ந்திருக்கிறார்கள். நமக்கு இந்த பண்பு கிடைக்குமா? அப்ப எனக்கு என் நாக்கு கேட்கிறது. நமக்கு ருசியா ஒரு சாப்பாடு இருந்தா மிக நல்லா அற்புதமா சாப்பிட்டுட்டு வயிறு நிறைந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி டெய்லி சாப்பிடணும்னு நம்ம நினைப்போமே தவிர, நீ நினைக்கிறத தரமாட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். புதன் என்பவன் நாக்கு. புதன் என்பவன் நம் உடல்ல அவயங்கள்ல நாக்கை ஆளுபவன் புதன். கவனிச்சு பாருங்க. அவன் ருசிக்க கேட்பான், தேவைக்கு மீதாக கேட்பான். இப்ப பல அன்பர்களுக்கு பிரஷர் வந்ததுக்கு காரணம் யாரு? நம்முடைய நாக்கு தான். பல அன்பர்களுக்கு சுகர் வந்ததுக்கு காரணம் நாக்கு தான். இதய அடைப்பு வந்ததற்கான காரணம் நாக்கு தான். இதை அவர் அறிந்திருக்கிறார். இவன் தேவையில்லாததெல்லாம் கேட்பான். நம்முடைய கட்டுப்பாட்டில் இந்த நாக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். அவன் கேட்கிற அதெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது என்று காஞ்சி பெரியவர் நினைத்து அதை செயல்படுத்தி இருக்கிறார். அப்ப எப்படி எல்லாம் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப இந்த 11ஆம் பாவகம் என்பது நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த 11ஆம் பாவகத்தை நாம் செயல்பட துவங்கினால் அது நமக்கு மீண்டும் மீண்டும் துன்பத்தை தர துவங்கும். ஒரு காலகட்டத்துல பொருளை தேடி ஓடக்கூடியவர்கள், பொருளை தேடி ஓடிக்கொண்டே இருப்போம். ஒரு காலகட்டத்துல வயது முதிர்ந்த நிலையில், நல்லா கவனிங்க, வயது முதிர்ந்த நிலையில் இனம் புரியாத பயம் ஏற்படும், இனம் புரியாத கவலை ஏற்படும். காசு இருக்கும், பணம் இருக்கும், உறவுகள் எல்லாம் இருப்பார்கள், செல்வாக்கு இருக்கும், எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு மனக்குறை இருக்கும். இந்த பணம் தேடி ஓடுபவர்கள் இந்த மனக்குறைக்கு ஆளாகுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். இந்த பணம் தேடாமல் மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஓடுபவர்கள், நான் அரசியல்வாதிகளையும் சேர்த்து சொல்றேன், இறைப்பணி செய்யக்கூடிய அருளாளர்கள், இவர்களுக்கெல்லாம் அந்த எண்ணங்கள் வராது. பணம்தான் பிரதானம் என்று சுயநலத்தோடு நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கா நான் சேர்க்கிறேன். ஒண்ணு சொல்லுவோம், நம்ம எனக்கா சேர்க்கிறேன், என்னுடைய குழந்தைகளுக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய வாரிசுகளுக்கு, அவர்கள் தானே அனுபவிக்க போறாங்க, நான் எவ்வளவு நாள் இருக்க போறேன் என்று ஒரு பொய்யான
ஒரு கூற்றை நம் மனதில் நிலைநிறுத்தி கொண்டு சமாதானம் செய்து கொள்வோம். நம்முடைய குழந்தைகளுக்கு எவ்வளவு வேணும், நம்முடைய குடும்பத்திற்கு எவ்வளவு வேணும், இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு சொத்து சேர்த்து வைப்பது நாம் செய்கின்ற அநீதி. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்கள் வசதியாக வாழ்வதற்கான தேவைகளை நீங்கள் உருவாக்கி கொடுத்து விட்டால் அவர்கள் இயங்க மாட்டார்கள். அவர்கள் இன்னும் சொகுசை அனுபவிக்க துவங்குவார்கள். அப்ப நாம் நம்மை நம்மை நாமே பொய்யாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அப்ப வயது முதிர்ந்த நிலையில் ஒரு எண்ண குறைவு ஏற்படும். நாம் ஏதோ ஒன்றை செய்யாமல் இருந்திருக்கிறோம். உள்ளே இருந்து ஆன்மா என்ன சொல்லும்? நீ திருப்தியா வாழலடான்னு சொல்லும். நீ உண்மையாக வாழவில்லை, நீ இயற்கைக்கு உகந்தவனாக வாழவில்லை என்று ஆத்ம வாசனை வயதாக ஆத்ம வாசனை அதிகரிக்கும். வயது குறைந்த நிலையில் உடல் வாசனை அதிகரிக்கும். இதுதான் யதார்த்தமான நிலைமை. வயது குறைந்த நிலையில் உடல் வாசனை உடலுடைய தேவைகள், உடல் இன்பம் தூய்க்க வேண்டும் என்ற தேவைகளை உடல் தான் என்ன பண்ணும்? பிரதானமாக இருக்கும். வயது முதிர முதிர ஆத்மா வாசனைகள் அதிகரிக்கும். அப்ப ஆத்மா வாசனை என்ன சொல்லும்? அது உண்மையை சொல்லும். அப்பா நீ சரியாக வாழவில்லை, நீ இல்ல நான் இவ்வளவு பணம் சேர்த்திருக்கிறேன், அது பிரச்சனை இல்லை, அது உனக்கு என்ன செய்தாய் அப்படின்னு கேட்கும். ஏன் என்னுடைய மனைவிக்கு செய்திருக்கிறேன், நான் கோட்டு வாங்கியிருக்கிறேன், நான் கார் வாங்கியிருக்கிறேன், நான் வீடு வாங்கியிருக்கிறேன், என்னுடைய குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லும். உனக்கு என்ன செய்தாய், உனக்கு என்ன செய்தாய், உனக்கு என்ன செய்தாய் என்று கேட்டுக்கொண்டே இருக்கும் அந்த ஆத்ம வாசனை. இறுதியில எனக்கு நான் என்ன செய்தேன் என்று அவர்களுக்கே தெரியாது. ஆமா இல்ல, எனக்குன்னு நான் ஒண்ணுமே செய்து கொள்ளவில்லை என்று நினைக்கும் போது கண்ணீர் பெருகும். அப்பொழுது கைகள் தளர்ந்திருக்கும், கால்கள் தளர்ந்திருக்கும், மனம் தளர்ந்திருக்கும், ஒன்றுமே செய்யாத நிலையில் கண்ணீர் பெருகும், துன்பத்தில் ஆளாவார். இதுதான் பெரிய கொடுமையிலும் கொடுமை. வயதான முதிர்வில் அருள் இல்லாதவர்களுக்கு இது போன்ற துன்ப நிலைகளில் அவர்கள் சேர்ந்து விடுகிறார்கள். இதற்கு காரணம் 11ஆம் பாவகம். நன்றாக கவனியுங்கள். இந்த 11ஆம் பாவகம் என்பது சுயநல பாவகம், நம்மை மட்டுமே சிந்திக்கின்ற பாவகம். 11ஆம் பாவகத்தின் நேர் எதிரில் இருக்கின்ற ஒரு பாவகம் இருக்கிறது, சமசப்தமம் என்று சொல்வார்கள் ஜோதிடத்துல. 11ஆம் பாவகத்திலிருந்து நேர் எதிர் பாவகம் தான் 5ஆம் பாவகம். இந்த 5ஆம் பாவகம் தான் ஒளி பொருந்திய பாவகம். இது ஆசைக்குரிய பேராசைக்குரிய பாவகம், இது சுயநல பாவகம். அந்த 5ஆம் பாவகம் ஒளி பொருந்திய பாவகம், இது பொது நல பாவகம். இப்ப 5ஆம் பாவகத்தை தான் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லுகிறது. அங்கே 5ஆம் பாவகம் வலிமையாக இருந்தால் எல்லா பாவகமும் சிறப்பாக இயங்கும், எல்லா கோள்களும் சிறப்பாக இயங்கும். ஆனால் இந்த 11ஆம் பாவகம் வலிமை பெறும்போது 5ஆம் பாவகம் வலிமை இழக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்துல ஒரு அற்புதமான செய்தி நான் உங்களுக்கு பரிமாறுவதற்கு விரும்புகிறேன். இப்ப உதாரணத்திற்கு கணவன் மனைவி இருக்கிறார்கள். இப்ப கணவன் ஒரு வீட்டில் வலிமையாக இருந்தால் மனைவி என்ன இருப்பா? கொஞ்சம் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. அதே போல மனைவி வலிமையாக இருந்தால் என்ன சொல்றியோ கேட்டுக்கிறேன், நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கும் என்று நினைக்கும். இதுதான் இயல்பு. அதாவது ஒரு பாவகம் லக்னம் வலிமையாக இருந்தால் 7ஆம் பாவகம் சற்று வலிமை குறைந்திருக்கும். 7ஆம் பாவகம் வலிமையாக இருந்தால் லக்னம் வலிமை குறைந்திருக்கும். இது இயல்பு, நம்ம எல்லார் வீட்லயும் நடக்கிற இயல்பு. அதே போல ஒரு பாவகம் அதிக வலிமை பெற்றால் அதற்கு நேர் 7ஆம் பாவகம் வலிமை குறையும். இந்த உண்மையை புரிந்து கொள்ளணும். அப்ப 11ஆம் பாவகத்தை நாம் வலிமை பெற வைக்க 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 5ஆம் பாவகத்தினுடைய வலிமை அதனுடைய சுயம் குறைய துவங்கும். 5ஆம் பாவகம் தான் அருள் பாவகம், 11ஆம் பாவகம் பொருள் பாவகம். இப்ப இங்க நிற்கும். அப்ப 5ஆம் பாவகம் என்ற ஒரு பாவகத்தை பூர்வ புண்ணியத்தை சேர்க்க வேண்டும், புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுகிறார்களே, அது எந்த கடையில் இருக்கிறது? நகர்த்தும். 5ஆம் பாவகம் என்பது நமக்கு ஒளியை நோக்கி நகர்த்தும். அப்ப இந்த ஒளி பொருந்திய ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தைகளுக்கும் ஒளியை தருகிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தான் பெறுகின்ற குழந்தைகளுக்கும் ஒளியை தருகிறான். எவ்வளவுதான் பணம் பொருள் செல்வாக்கு சேர்த்த ஒரு மனிதன், அவனிடம் என்ன இருக்கிறது? இருள் மட்டுமே இருக்கிறது. அவன் தன்னுடைய குழந்தைகளுக்கு
எவ்வளவுதான் பணத்தையும் பொருளையும் செல்வாக்கையும் கொடுத்தாலும் இருளையும் சேர்த்து தருகிறான். இருளை தருகிறான். ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அம்பானி நமக்கு தெரியும். அம்பானி, அதானி என்பவர்கள் இன்னைக்கு எல்லாரும் உச்சரித்துக் கொண்டிருக்கோம். இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர்கள். இந்த அம்பானியினுடைய பையனுக்கு ஒரு திருமணம் நடக்கிறது. ஏங்கப்பா, பயங்கர ஆடம்பரமாக நடந்தது. இந்த கவனித்து பார்த்தால் இந்த அம்பானியினுடைய பையன் பல கோடிகளுக்கு, பல ஆயிரம் கோடிகளுக்கு, பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதி அம்பானி. அவனுக்கு பிறந்த ஒரு குழந்தை, இந்த குழந்தைக்கு திருமணம் செய்வதில் தடங்கள் ஏற்படுகிறது. காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதிகமான உடல் எடை. அதிகமான உடல் எடை இருக்க இருக்க அவனுக்கு உடல் உபாதைகள் அதிகரிக்கிறது. அப்ப இந்த உடல் உபாதைகளை சரி செய்வதற்கான எவ்வளவோ மருத்துவங்கள், எவ்வளவோ பணம் செலவழித்து செய்யப்பட்டாலும் அவருக்கு அந்த காரியங்கள் நிகழவில்லை. அப்ப பையனை இப்படியே வச்சுட்டு இருக்க முடியுமா? நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு வரும்போது ஒரு மணமகள் வருகிறாள். அப்ப மணமகள் எப்படி இருக்கிறாள்? மிக ஒல்லியாக இருக்கிறாள். இவன் மிக பெருமனாக இருக்கிறான். இப்ப அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்குள்ள நாம போகல. ஆனா இவ்வளவு பொருள் சேர்த்த ஒரு மனிதன், இவ்வளவு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் பணக்காரன் தன்னுடைய குழந்தையை ஆரோக்கியமாக வளர்க்க இயலவில்லை. அப்ப இந்த ஆரோக்கியம் என்பது எங்கிருந்து வருகிறது என்றால், அருளில் இருந்து வருவது, பொருளில் இருந்து வருவது இல்லை. உதாரணம் தான். அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் அருளை சேர்ப்பதுதான் மிக முக்கியமான கோட்பாடு. அப்ப அருளை சேர்க்க வேண்டும் என்பதற்காக நான் பொருளை விட்டு விடலாமா? கவலைக்கவே படாதீங்க. உங்களுக்கு அருள் சேரும் போது உங்களுக்கு தேவையான பொருள் உங்களை வந்து நாடும். உங்களை வந்து நாடும். இது எந்த விதத்திலும் இது பல அனுபவங்களை கொண்டது. அப்ப நான் அருளையே சேர்த்து கொண்டிருந்தால் நான் பைத்தியக்காரன் அல்லவா? நான் எப்படி நான் வாழ முடியும் என்று நீங்கள் கேட்பது என் காதுக்கு கேட்கிறது. ஆனால் நீங்கள் அருளை சேர்த்தால் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை உங்களுக்கு தரும். நீங்கள் விரும்புவது நியாயமாக இருக்க வேண்டும். உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு நியாயமான தேவைகளாக இருக்க வேண்டும். அப்ப பிரபஞ்சம் உங்களுடைய தேவைகளை அது நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையில, இந்த பூமியில வாழ்கின்ற எல்லா ஜீவராசிகளுக்கும், கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருணை காட்டியவன் இறைவன் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அப்ப எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா அவர்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு தன்மை யாருக்கு இருக்கிறது? கடமை யாருக்கு இருக்கிறது? கடமை யாருக்கு இருக்கிறது? கடமை, கடமை, கடமை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். அது ஏதோ போற போக்குல கொடுத்து போகக்கூடியது. அது இயற்கைக்கான கடமை. அது எல்லா இங்கே வாழ்கின்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய கடமை இந்த பிரபஞ்சத்திற்கு இருக்கிறது. அப்ப நான் அருள் பொருந்தியவனாக இருக்கிறேன் என்றால் எனக்கு இது தேவை என்று பிரபஞ்சத்திடம் கேட்கும் போது அதுவே தந்துவிடும். இன்னும் ஒன்று சொல்ல போனால், நீங்கள் தேவை என்று கேட்கக்கூடிய சூழலை வைத்திருக்காது. அப்படி ஒரு சூழல் உருவாகும் போது நிச்சயமாக நீங்கள் கேட்கின்ற எல்லா தேவைகளும் உங்களுக்கு நிறைவேற்றப்படும். ஆனால் நான் அம்பானி ஆகணும், அதானி ஆகணும் நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுங்க, ஒருபோதும் நிறைவேறாது. அப்ப உங்களுக்கு என்ன தேவை என்று நீங்கள் நிர்ணயித்துக் கொண்டு, இந்த தேவை நியாயமான தேவை என்று உங்களுக்கு மனசாட்சி சொல்லணும். மனம் என்பது சந்திரன், மனசாட்சி என்பது குரு. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சம் பெறுகிறான். ஜோதிடத்துல அப்படியே ஒவ்வொரு விஷயமும் வாழ்ந்து பார்க்க பார்க்க அப்படியே பரவசமா இருக்கும். இப்படிப்பட்ட உண்மைகளை ஜோதிடத்தில் இயற்கை வைத்திருக்கிறதே, இறை வைத்திருக்கிறதே. இப்படிப்பட்ட நுண்ணிய ஜோதிட சாஸ்திரத்தை நம்முடைய ஞானிகள் பெரியவர்கள் அறிந்து தந்திருக்கிறார்களே. இன்றைக்கு ஜோதிடம் வேற மாதிரி போயிடுச்சு. இன்றைக்கு நீங்க பாஸ் பாஸ் அப்படின்னு ஒரு பாக்க வாங்கிட்டு நீங்க படுத்துட்டு தூங்குங்க, அடுத்த நாள் பரீட்சையில பாஸ் ஆயிடலாம்னு ஒரு ஜோதிடர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் ஜோதிடர் தானா என்னன்னு தெரியல. இப்ப இன்னொருத்தர் நான் பார்த்தேன் இப்ப சமீபத்துல, கடகராசி அன்பர்கள் கோவிலுக்கு போய் விளக்கேற்றக்கூடாது, விளக்கேத்துனா பெரிய பிரச்சனைகள் வந்துடும். இந்த கொடுமையை நான் எங்க போய் பேசுறது? திருப்பதி போகாதீங்க, திருப்பதி போனா இந்த ராசிக்காரர்களுக்கு, இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு, இந்த லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு எல்லாம் கேடுகள் வந்து சேரும். இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்ல? அப்படி ஜோதிடம் என்ற பெயரில் இன்றைக்கு பல பொய்களும் புரட்டுகளும் பித்தலாட்டங்களும் இன்றைக்கு பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது.
எல்லா துறைகளிலும் அசுத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். எல்லா துறைகளிலும் களங்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆன்மீகத்திலும் இருக்கத்தான் செய்கிறது. பார்க்கிறோம் இல்லையா? எத்தனை ஆன்மீக பெரியவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், பல குற்றங்களுக்காக கைது செய்யப்படுகிறார்கள். அப்ப ஆன்மீகத்திலும் இருக்கும், எல்லா துறையிலும் இருக்கும். மருத்துவத்துறையில் இருக்கிறது, அரசியல் துறையில் இருக்கிறது, எல்லா துறையிலும் களங்கங்கள் இருக்கும். அதே போல ஜோதிட துறையிலும் இருக்கும். ஆனா எதை நாம் ஏற்கிறோம், எதை புறக்கணிக்கிறோம்? என்னிடம் அருள் இருந்தால் நல்லதை ஏற்பேன், என்னிடம் அருள் இல்லை என்றால் அல்லதை ஏற்பேன். அவ்வளவுதான். அப்ப என்னிடம் இருக்கக்கூடிய அருள் நல்லதை மட்டுமே என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். அப்ப இன்றைய சிந்தனை என்ன சிந்தனை? அருளை தருவது 5ஆம் இடம், பொருளை தருவது 11ஆம் இடம். அப்ப அருளை பெறுவதா, பொருளை பெறுவதா? அருள்தான் இந்த ஜென்மத்திற்கு மட்டுமல்ல, இன்னும் பல ஜென்மத்திற்கு நம் கூடவே பயணிக்கக்கூடியவை. நம் கூடவே பயணித்தாலும் நமக்கு நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவை. மறந்துடக்கூடாது. நம்முடைய வாரிசுகள், நம்முடைய நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பேரன்கள், நம்முடைய பேத்திகள், நம்முடைய பின்னால் வருகின்ற வாரிசுகள் எல்லோருக்கும் இந்த அருள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப நாம் வாழுகின்ற பல அன்பர்கள், நீங்க ஒரு நடுத்தர ஒரு மனிதரை நீங்க கேளுங்க, அல்லது நடுத்தர பெண்மணியை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இனி என்னங்க இருக்கு, நம்ம குழந்தைகளுக்காக தானே நம்ம வாழ்றோம் அப்படிம்பாங்க. அது உண்மைதான் என்றாலும் கூட இந்த குழந்தைகளுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு பல குழந்தைகளுக்கு அசைவ உணவை கொடுத்து அவர்களுடைய அருளை நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? அகற்றி கொண்டிருக்கிறோம். அப்ப இயற்கைக்கு விரோதமான பல்வேறு காரியங்களை குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு, சிறுமிகளுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு, இன்னும் சொல்ல போனால் திருமணமான புதிதில் அவர்கள் விருந்து வைக்கிறேன் என்று வைக்கிறார்களே, பெருங்குற்றம் அது. அப்ப பெருங்குற்றம் என்ன ஆகிறது? அந்த குழந்தை அசைவ உணவையே வைத்துக் கொண்டு ஒரு திருமணம் நடக்கிறது. அசைவ உணவு என்று வைத்துக் கொண்டு ஒரு மறுவீடு, விருந்துகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா புது மாப்பிள்ளைக்கும் புது பொண்ணுக்கும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை ஒரு 10 நாள் 20 நாள் தொடர்ந்து அவர்கள் என்ன செய்வாங்க? பல்வேறு அசைவ உணவுகளை புகட்டி புகட்டி அவர்கள் ரொம்ப இன்னும் வலிமையா இருக்கணும், இன்னும் வலிமையா இருக்கும். அந்த காலகட்டத்திலாம் கரு உருவாகும். அந்த காலகட்டத்தில் அந்த கரு எப்படி உருவாகும்? அசைவ உணவுடைய சாரத்தோடு ஒரு கரு உருவானால் எப்படி அருள் வரும்? அப்படி அருள் இல்லாத ஒரு குழந்தைகளை நாம் இப்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து எல்லோருக்கும் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அருளை பெறுவது எப்படி, அருளை பெறுவது எப்படி என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. பொருளை தேடி நீங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அருளை தேடினால் பொருள் நமக்கு வந்து சேரும் என்ற ஒரு செய்தியை இன்றைய செய்தியாக நான் உங்களிடம் பரிமாறிக்கொண்டு, நாளைய தினம் மீண்டும் நாளைய தினம் இந்த நம்முடைய துன்பங்கள் எதனால் ஏற்படுகிறது? நாளை மறுநாள் ஆனி மாத பூரண அமாவாசை. பூரண அமாவாசை என்று ஒவ்வொரு அமாவாசை என்று வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன வழிபாடு? பித்ரு வழிபாடு, முன்னோர்களுக்கான வழிபாடு. அது ஏன், எதற்கு, எப்படி என்பதை பற்றி நாளைக்கு நம்ம பேச இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் பெரும்பாலும் நம்முடைய மூதாதையர்கள் வைத்து சென்ற கர்மா. பெரும்பாலும் நம்மளும் வச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இன்னைக்கு பார்க்கின்ற பெரும்பாலான ஜாதகங்களில் நம்முடைய தாய் தந்தையர்கள், நம்முடைய தாத்தா பாட்டிகள் வைத்து போயிருக்கக்கூடிய கடும் கர்மாக்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கின்றன. நான் நல்லவன் சார், நான் எந்த தப்பு பண்ணல சார், ஆனாலும் நான் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த துன்பம் எதனால் வந்தது, ஏன் வந்தது, அதை எப்படி போக்குவது? நாளைக்கு நம்ம பார்க்கலாம். மிக்க மகிழ்ச்சி. இந்த அதிகாலை வேளையில எல்லோரும் நீங்கள் இணைந்து இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுக்கு துணையாக நிற்பது மிக்க மகிழ்ச்சி. எல்லோருக்கும் இந்த வகுப்பினுடைய இந்த வீடியோக்களை பகிருங்கள். எல்லோரும் நம்முடைய அந்த இல்லந்தோறும் ஜோதிடம் என்ற ஒரு நம்முடைய அந்த யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இதுவரை கேட்டதில்லை யார்கிட்டையும், அதை எல்லாரும் சொல்றாங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சார். அதை இன்னமும் சொல்ல போனா என்ன சொல்லுவாங்க, அது என்னமோ பெல் பட்டனை தட்டணும் சார் அப்படின்றாங்க. அப்படி இருந்தா என்ன பிரச்சனைனா, இது யூடியூப் சேனல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேருக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்களாம். அதிகமான சப்ஸ்கிரைப் வரும்போது, அதிகமான எல்லோரும் அதை விரும்புகிறார்கள் எனும்போது அதை ப்ரொமோட் செய்வார்கள். அப்ப நல்லதை நாடி நம்ம என்ன செய்யறோம்?
சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இது எல்லோருக்கும் சேர்வதற்காக நீங்களும் அதை என்ன செய்யணும்? உங்களுடைய விருப்பத்தை அதில் தெரிவியுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல அப்பப்ப வீடியோக்கள் போடும்போது அது உங்களுக்கு கிடைக்கும். நாளைய தினம் இன்னும் சிறப்பான ஒரு உரையாடலோடு உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.